தனித்தமிழ்நாடு திராவிட நாட்டை திமுக கழகம் கைவிட்டு விட்டது என்று சொல்லுகிறவர்கள் அன்பு கூர்ந்து நேரம் இருந்தால் எண்ணி துணிக கருமம் என்னும் அண்ணாவினுடைய நூலை படிக்க சொல்லுங்கள். நீங்கள் படித்திருப்பீர்கள், இல்லையானால் படித்தாக வேண்டும். அறிஞர் அண்ணா அவர்கள் கைப்பட எழுதி அந்த ஒவ்வொரு புத்தகமும் ஒரு வெறும் புத்தகம் அல்ல, வரலாறு. 1963ஆம் ஆண்டு திமுகவின் பொதுக்குழுவில் அண்ணா பேசிய அல்ல, கவனியுங்கள், அண்ணா படித்த அறிக்கை. எப்போதும் அண்ணா எழுதி படித்ததில்லை. அண்ணாவிடமிருந்துதான் நாம் கற்றுக்கொள்ளுகிறோம். எப்படி குறிப்பில்லாமல் பேசுகிறீர்கள்? எங்கள் அண்ணாவை விடவா நாங்கள் கூடுதலாக பேசிவிடப் போகிறோம்? நம் கலைஞரை விடவா பேசிவிடப் போகிறோம்? எந்த குறிப்பையும் எப்போதும் கையில் வைத்துக் கொண்டு பேசியவரில்லை அறிஞர் அண்ணா அவர்கள். 63இல் நடைபெற்ற அந்த திமுகவின் பொதுக்குழுவில் கைகளால் எழுதி கொண்டு வந்த அறிக்கையை அண்ணா படிக்கிறார். அதுதான் புத்தகமாக வந்திருக்கிறது. எப்படி தெரியுமா? அதற்கு என்ன வரலாறு தெரியுமா? அறிஞர் அண்ணா அவர்கள் அதை எழுதியது 1963. என்ன நினைத்து கொடுத்தாரோ தெரியாது, அருகில் இருந்த கலைஞரிடம் கொடுத்து அந்த அறிக்கையை வைத்துக் கொள்ள சொன்னார். அறிக்கையை கலைஞர் கவனமாக எத்தனை ஆண்டுகள் வைத்திருந்தார் தெரியுமா? 40 ஆண்டுகள் வைத்திருந்தார். 63இல் அண்ணா எழுதிய அந்த கையெழுத்து என்பது அப்படியே அண்ணாவின் கையெழுத்தோடு அடித்தல் திரித்தலோடு தான் கலைஞரால் 2003இல் பதிப்பிக்கப்பட்டது. இப்போதும் நம்முடைய நூலகத்தில் இருக்கிறது. எண்ணி துணிக கருமம். ஏன் நான் திராவிட நாட்டை கைவிடுகிறேன்? அதற்கு அவர் சொல்லி இருக்கிற காரணம், இன்றைக்கு நாம் வளர்ந்திருக்கிறோம். ஆனால் அன்றைக்கு அறிஞர் அண்ணா சொல்லுகிறார், எப்படிப்பட்ட நிலைமை இருந்தது தெரியுமா? நம் கட்சியில் இருக்கிறவர்கள் அன்றாடம் காட்சிகள், தெருவோரத்து வியாபாரிகள், அவர்களை நம்பி அந்த குடும்பம் இருக்கிறது. நான் வீராவேசமாக பேசிவிடலாம், சிறைக்கு அணிவகுத்து செல்லுங்கள் என்று சொல்லிவிடலாம். சிறைக்கு போன பிறகு சிதறி போகிற அந்த குடும்பங்களை நான் எப்படி காப்பாற்றுவேன்? வெறும் வீரியம் அல்ல, மிகச் சரியாக அரசியலில் காய்களை நகர்த்த வேண்டும். இந்த புத்தகத்தை கலைஞர் அவர்கள் கைகளால் எங்களுக்கு கொடுத்தார்கள். 3 பேர் எதிரில் அமர்ந்திருந்தோம். ஒன்று நான், இன்னொன்று கவிஞர் வைரமுத்து, 3வது நண்பர் திருமாவளவன். என்ன சொல்லிக் கொடுத்தார் தெரியுமா? எப்போதாவது அரசியலில் என்ன செய்யலாம் என்ற குழப்பம் வந்தால் இந்த புத்தகத்தை படித்து வையுங்கள். எப்படி அரசியலில் காய்களை நகர்த்த வேண்டும் என்பதற்கு இதைவிட தெளிவாக ஒரு புத்தகம் வர முடியாது என்றார். அப்போதுதான் வைரமுத்தவர்கள் சொன்னார், இதில் அண்ணாவின் கையெழுத்து இருக்கிறது, நீங்களும் ஒரு கையெழுத்து போட்டு கொடுத்தால் உங்கள் கையெழுத்தும் இருக்கும் என்றார். அது 23/4/2009 தலைவர் கையெழுத்து போட்டு கொடுத்த அண்ணாவின் கையெழுத்தான புத்தகத்தை இப்போதும் நான் என் சான்றிதழ்களை விட பெரிதாக மதித்து வைத்திருக்கிறேன். அந்த புத்தகம் சொல்லும் அரசியலில் எப்படி முடிவெடுக்க வேண்டும் என்று சொல்லும். அந்த அறிஞர் அண்ணாதான் கடைசியாய் சொன்னார், இந்த நாட்டுக்கு மிகப்பெரிய தேவையாக இந்தியாவுக்கு இருப்பது மாநில சுயாட்சி தான் என்று சொன்னார். அண்ணா சொன்னதை கலைஞர் செய்தார். எப்படி செய்தார்? 1969ஆம் ஆண்டு மார்ச் 17 தில்லியிலே கொடுத்த பேட்டிக்கு பிறகு ராஜமன்னார் அவர்கள் தலைமையிலே லட்சுமணசாமி முதலியார் சந்திரா ரெட்டியை கொண்டு ஒரு குழுவை அமைத்தார். அந்த குழு 1971இல் 383 பக்கங்களில் அறிக்கையை கொடுத்தது. ராஜமன்னார் அறிக்கை தான் இன்றைக்கும் மாநில சுயாட்சியில் எந்த மாநிலமாக இருந்தாலும் முன்னெடுத்து காட்டுகிற அறிக்கை ராஜமன்னார் அறிக்கை. அதை கொடுத்ததும் திராவிட இயக்கம் தான், இந்தியாவுக்கு வழிகாட்டிய இயக்கம். அறிக்கை வந்தது பெரிய செய்தி அல்ல. எது மிகப்பெரிய செய்தி என்றால் 1974 ஏப்ரல் 20 திமுக காரர்கள் மறக்கவே கூடாது, தமிழர்கள் மறக்கக்கூடாது. 1974 ஏப்ரல் 20 ராஜமன்னார் அறிக்கையை சட்டமன்றத்தில் வைத்து மாநில சுயாட்சி வேண்டும் என்று தீர்மானம் நிறைவேற்றிய முதல் மாநிலம் இந்தியாவில் தமிழ்நாடு தான். அது திராவிட இயக்கம் தான். சாதாரண செய்தி அல்ல. ஆட்சியில் இருந்து கொண்டு நீங்கள் நெருக்கடி நிலையை நாம் சந்தித்ததற்கு இவையெல்லாம் காரணம். 1974 ஏப்ரல் 20ஆம் தேதி அந்த ராஜமன்னார் அறிக்கையை அவர் வெளியிட்டாரே, அப்போது அவர் முதலமைச்சராக இருந்தார். அதற்கு ஓராண்டுக்கு முன்பு இன்னொரு முக்கியமான கூட்டத்தை வரலாற்றில் நான் சொல்லுகிறேன். இந்திய அரசியல் அரங்கில் நம்முடைய அமைச்சரும் சுந்தரமும் தேடி கொடுத்த தலைப்பு என்னை பல செய்திகளை தேட வைத்தது. எப்போதும் எது அறிவு என்றால் பேசுகிறவனையும் படிக்க வைப்பது அறிவு. அப்படி நான், நீங்கள் கொடுத்த தலைப்புக்கு தேடுகிற போது கிடைத்த இன்னொரு மிகப்பெரிய செய்தி,
நான் தேதிகளை குறிப்பிடுவதற்கு காரணம் ஒவ்வொருவரும் தேட வேண்டும் என்பதற்காக. 1973 முதலமைச்சராக இருக்கிறார். அக்டோபர் 14 அலகாபாத்திலே நடைபெற்ற கூட்டத்தில் கலைஞரின் பேச்சுக்கு இணையாக இந்தியாவில் இன்னொரு உரிமை குரலை பார்க்க முடியாது. அந்த பேச்சு இருக்கிறது, நம்முடைய முரசொலியில் இருக்கிறது, நெஞ்சுக்கு நீதியில் ஒரு பகுதி இருக்கிறது. ஆனால் இரண்டையும் தாண்டி முழுமையான உரை இந்துஸ்தான் டைம்ஸ் என்கிற பத்திரிகையில் இருக்கிறது, ஆவண காப்பகத்தில் இருக்கிறது. 1973 அக்டோபர் 14 அலகாபாத்தில் நடைபெற்ற இந்தியாவில் இருக்கிற பல்வேறு கட்சி தலைவர்கள் கலந்து கொண்ட கூட்டம். அந்த கூட்டத்திலும் கலைஞர் என்ன சொன்னார் என்றால், நாங்கள் எங்களுக்காக மட்டும் கேட்கவில்லை, இந்தியாவில் இருக்கிற எல்லா மாநிலங்களுக்கும் சுயாட்சி வேண்டும் என்று அலகாபாத்திலே போய் பேசினார். எப்படி இந்திய அரசியல் அரங்கில் திராவிட இயக்கம் முன்னெடுத்தது இந்த செய்திகளை என்பதற்காக சொல்லுகிறேன். என்ன பெரிய செய்தி தெரியுமா? அன்றைக்கு இந்தியாவின் பல மாநிலங்களிலிருந்து தலைவர்கள் வந்து பேசுகிறார்கள். கலைஞருக்கு மட்டும் எதிராக சுவரொட்டிகள் ஓட்டப்படுகின்றன. என்ன சுவரொட்டி ஓட்டப்படுகிறது? அலகாபாத்திலே நடக்கிறது, உத்தரப்பிரதேசம். அப்போதும் இதே ராமனை கொண்டு வருகிறார்கள். ராமனின் எதிரி கருணாநிதி பேசுகிறார். அவனே ஒரு விளம்பரம் கொடுக்கிறான் நமக்கு. ராமனின் எதிரி கருணாநிதி பேசுகிறார் என்று சுவரொட்டிகள் இந்தியில இருக்கிறது. கலைஞருக்கு தெரியவில்லை, அப்புறம் சொல்லுகிறார்கள். கலைஞர் தொடங்குகிற போதே சொல்லுகிறார், ராமனுக்கு எதிரி ராவணன் என்கிறார். அதுதான் அந்த பேச்சின் தொடக்கம். எதற்கு அவர் ராமனுக்கு எதிரி ராவணன் என்று தொடங்குகிறார் என்றால், அங்கே சுவரொட்டிகள் ராமனுக்கு எதிரி கருணாநிதி பேச வந்திருக்கிறான். இவற்றையெல்லாம் நாம் பார்த்து பார்த்து பழகி தாண்டி வந்திருக்கிறோம். திருப்பூரிலே ஐயா பெரியார் கூட்டத்திற்கு பேச வருகிறார். ஒரு பெரிய பதாகை எழுதி வைத்திருக்கிறார்கள். இங்கே இப்படி வைத்திருக்கிற பதாகை மாதிரித்தான் நாம் பார்த்திருக்கிறோம். அந்த பதாகை வேறு. இன்று மாலை இந்த இடத்தில் ஈவே ராமசாமி கழுதை பேசுகிறது. பெரிய பேனர். பார்த்து விட்டு கோவப்பட்டு தொண்டர்கள் அதை கிழிக்க போகிற போது ஐயா சொல்கிறார், வேலையே இல்லாதவன் இதை எழுதி வைத்திருக்கிறான், நமக்கு வேலை இருக்கிறது, வைத்தவன் கிடிக்கட்டும் அல்லது இருந்து விட்டு போகட்டும், எனக்கு என்ன அதை பற்றி பிரச்சனை இல்லை. ஐயா உங்களை பற்றி தப்பா எழுதியிருக்கான். ஈவே ராமசாமி கடவுள் என்று சொன்னாலும் நான் மகிழ்ச்சி அடைய போவதில்லை, கழுதை என்று சொன்னாலும் நான் வருத்தப்பட போவதில்லை. எப்போதாவது என்னை பாராட்டுகிற போது நான் மகிழ்ந்திருந்தால் தானே தாக்கும் போது வருத்தப்படுவேன். அன்றைக்கும் தாக்கினார்கள், இன்றைக்கும் தாக்குகிறார். பெரியார் அன்றைக்கும் வாழ்ந்தார், இன்றைக்கும் வாழ்கிறார், என்றைக்கும் வாழ்வார். திராவிட இயக்கம் இந்த மண்ணில் எந்நாளும் வாழும். ஈவே ராமசாமி கழுதை என்று எழுதியதால் நான் கழுதை ஆகி விடுவேனா? என்னை மிகப்பெரிய அறிவன், உலகத்திலேயே அறிவாளி என்று யாராவது சொன்னால் அறிவாளி ஆகி விடுவேனா? நான் அறிவாளியா இல்லையா, நான் மக்களுக்கு தொண்டு செய்கிறவனா இல்லையா என்பதை என் பேச்சும் செயலும் சொல்ல வேண்டுமே தவிர இந்த பதாகைகள் சொல்லாது. ராமனின் எதிரி கருணாநிதி பேச வருகிறார் என்ற போது கலைஞர் தொடங்குகிறார், நான் ராமனின் எதிரி ராவணன் தான் நண்பர்களே. யாரோ என்னை எதிரி என்று எழுதி அவ்வளவு உயரத்துக்கு என்னை உயர்த்தி விட்டார்கள். நான் ராமனோடு சண்டை போட வரவில்லை, எல்லோருக்கும் சேர்த்து உரிமை கேட்பதற்காக வருகிறேன், அதற்காக சொல்லுகிறேன். அப்படித்தான் தொடங்குகிறார். உரிமை கேட்பதற்காக வருகிறேன். அதை பற்றி 2 ஏடுகள் அடுத்த நாள் எழுதியிருக்கின்றன, ஆங்கில ஏடுகள். அந்த ஏடுகளிலிருந்து எடுத்த செய்தி மிக முக்கியமானது. ஒன்று இந்துஸ்தான் டைம்ஸ், இன்னொன்று சங்கர்ஸ் வீக்லி. சங்கர்ஸ் வீக்லி என்ன எழுதுகிறது என்றால், நேற்று பேசிய தமிழ்நாட்டின் முதலமைச்சர் கருணாநிதியின் குரல் கொஞ்சம் கலக குரல் போல இருந்தது. ஆனாலும் ஆழ்ந்து பார்த்தால் அதில் நாம் பெற்றுக்கொள்ள வேண்டிய செய்திகளும் இருக்கின்றன. சங்கர்ஸ் வீக்லி. இந்துஸ்தான் டைம்ஸ் அந்த பேச்சை வெளியிட்டிருக்கிறது. பல தலைவர்கள் பேசினார்கள். கலைஞரின் பேச்சை வெளியிட்டு விட்டு அது கொடுத்திருக்கிற தலைப்பு மிக அருமையானது. இன்றைக்கும் நாம் குறித்து கொள்ள வேண்டிய தலைப்பு. இந்துஸ்தான் டைம்ஸ் சொல்லுகிறான், தமிழ்நாட்டின் முதலமைச்சர் கருணாநிதி கூட்டணி ஆட்சிக்கும் கூட்டாட்சிக்கும் இடையில் உள்ள வேறுபாட்டை தெளிவாக விளக்கினார். அதான் தலைப்பு. இதில் நமக்கே சட்டென்று புரியவில்லை. கூட்டணி ஆட்சியும் கூட்டாட்சியும் வேறு. அலையன்ஸ் பார்ட்டி பல கட்சிகள் சேர்ந்து நடத்துவது கூட்டாட்சி. இப்ப கூட நம்ம ஊர்ல பேச்சு நடந்துகிட்டே இருக்குல்ல, ஒருத்தர் கூட்டாட்சி என்றால் ஒருத்தர் இல்லைங்கிறார். இதை முடிவு பண்றதுக்குள்ள தேர்தல் முடிஞ்சிடும். இல்லை என்று சொல்வதற்கு இவருக்கு அவ்வளவு தைரியம் இல்லை. அப்படி இல்லைங்க நினைக்கிறேங்கிறார்.
கலைஞர் சொன்னார், கூட்டாட்சி என்பது வேறு, கூட்டணி ஆட்சி என்பது வேறு. இதை இந்துஸ்தான் டைம்ஸ் விளக்கி எழுதுகிறான். பெடரல் கவர்மெண்ட் என்பது முற்றிலுமாக வேறு. அதற்கு கலைஞர் எந்த எடுத்துக்காட்டை சொல்லி இருக்கிறார் தெரியுமா? எனக்கு வியப்பாக இருக்கிறது. எவ்வளவு தூரம் முதலமைச்சராக இருந்து கொண்டு இத்தனை செய்திகளை அவர் நுட்பமாக சொல்லுகிறார். சோவியத்தில் லெனின் சொன்னதை மேற்கோளாக காட்டுகிறார். சோவியத்தினுடைய அமைப்பு எப்படி? அப்படி இங்கே மாற்ற வேண்டும் என்றால் அது மிகப்பெரிய செய்தி. என்ன என்றால், மக்களவை மாநிலங்களவை இரண்டு இருக்கிறது இல்லையா? ராஜ்யசபா என்று வழக்கில் சொல்லுகிறோம். லோக்சபா, ராஜ்யசபா என்பது அவர்கள் பெயர். மக்களவை, மாநிலங்களவை. இன்றைக்கு மாநிலங்களவையில் நம்முடைய உறுப்பினர்கள் 4 பேர் பொறுப்பேற்றிருக்கிறார்கள். மாநிலங்களவை எப்படி இருக்க வேண்டும் என்று சோவியத்தில் இருந்ததை அறிஞர் அண்ணா எடுத்து காட்டுகிறார். அதுதான் பெடரல் கவர்மெண்ட், கூட்டாட்சி. மிக நுட்பமாக அதை அறிந்தவர் சொல்லுகிறார். மக்களவையை போலவே மாநிலங்களவையும் வைத்திருக்கிறோம். நீங்கள் எண்ணி பாருங்கள், மக்களவை எந்த அடிப்படையில் தேர்ந்தெடுக்கப்படுகிறது? இந்த மாநிலத்தில் எவ்வளவு மக்கள் இருக்கிறார்கள் என்பது பொறுத்து அவர்களுக்கான சார்பாளர்கள். ஆனால் மாநிலங்களவையிலும் அதேதான் இருக்கிறது. உத்தரப்பிரதேசத்துக்கு கூடுதல் எண்ணிக்கையில் மாநிலங்களவை உறுப்பினர்கள், திரிபுராவுக்கு மிக குறைவு. சோவியத்தில் அப்படி இல்லை. மக்களவைக்கு மட்டும்தான் மக்களால் தேர்ந்தெடுக்கப்படுகிறவர்கள் என்பதால் அது மக்களின் தொகையை பொறுத்ததாக இருக்கும். மாநிலங்களவை என்பது ஒவ்வொரு தேசிய இனத்துக்குமான பிரதிநிதித்துவமே தவிர மக்கள் எண்ணிக்கையில் அல்ல. ஒவ்வொரு தேசிய இனம் என்றால் எப்படி? நேஷனல் ரேஸ் என்ற கலைஞர் அதை பயன்படுத்துகிறார். தேசிய இனம் என்றால் உத்தரப்பிரதேசத்தில் மக்கள் தொகை கூடுதல், பீகாரில் கூடுதல், தமிழ்நாட்டில் அதை விட குறைவு, கேரளாவில் இன்னும் குறைவு, வடகிழக்கு மாநிலங்களில் மிக மிக குறைவு. அதை வைத்துக் கொண்டு கொடுக்காதே. உத்தரப்பிரதேசத்திற்கு 7 உறுப்பினர்கள் என்றால் மணிப்பூருக்கும் 7 கொடு, அதுதான் ஜனநாயகம் என்று பேசியவர் நம்முடைய தலைவர் கலைஞர். சோவியத்திலிருந்து அதை எடுக்கிறார். அதுதான் பெடரல் கவர்மெண்ட். இதை இந்துஸ்தான் டைம்ஸ் எழுதுகிறான். கூட்டணி ஆட்சி வேறு, கூட்டாட்சி வேறு என்பதை நேற்று பேசிய தமிழ்நாட்டின் முதலமைச்சர் விளக்கினார். இதுதான் இந்திய அரங்கில் நாம் கொண்டு போன உரிமை குரல். தமிழ்நாட்டில் 1000 குரல்களை கொடுத்திருக்கிறோம். இந்திய அரங்கில் எப்படி திராவிட இயக்கத்தின் குரல் ஒலித்தது என்பதற்காக நான் இவைகளை தேடி சொல்லுகிறேன். அப்படித்தான் அது வளர்ந்தது. நம்முடைய மாநில சுயாட்சி கோரிக்கை என்பது இந்தியாவிற்கு பல இடங்களிலும் இருந்திருக்கலாம், எழுந்தது நம்மிடமிருந்து. அதனால் தான் நெருக்கடி நிலையில் தமிழ்நாடு பாதிப்புக்கும் உள்ளாயிற்று, இந்தியா முழுவதும் உள்ளாயிற்று. தமிழ்நாடு அப்போது தனி தீவாக இருந்தது. யார் எதிர்த்தார்கள்? எதிர்ப்பதற்கு எவ்வளவு துணிவு வேண்டும்? இங்கே இருக்கிறவர்கள் நீங்கள் பலரும் பாதிக்கப்பட்டிருக்கலாம். நமக்கு பெயருக்கு பின்னால் வருகிற BA, MA, BSc, MSc என்பது எப்படி பட்டமோ அதுபோல பெயருக்கு முன்னால் வருகிற மிசா, தடா, பொடா என்பதும் நமக்கான பட்டம். இன்னும் சொன்னால் பெருமைக்குரிய பட்டம். மிசா என்பதை நீ கடுமையானது என்று கருதினாய், நாங்கள் மிசா கணேசன் என்று போட்டுக்கொண்டோம். போடா. திமுக அதற்கெல்லாம் பயப்படாது. அது மிசா, பிறகு தடா, அப்புறம் பொடா. இந்த சட்டங்கள் எல்லாம் ஒடுக்குமுறை சட்டங்கள். எல்லாவற்றையும் தாண்டித்தான் வந்திருக்கிறோம். என்ன ஆயிற்று என்றால், நாம் ஆட்சியில் இருக்கிற போதே 75 ஜூன் 25, 26, 25ஆம் தேதி நெருக்கடி நிலை அறிவிக்கப்பட்டது. அதற்கான பின்புலங்களை எல்லாம் நாம் அறிவோம். ராஜநாராயணன் தொடுத்த வழக்கு, அது இந்திரா காந்தியின் தேர்தல் வெற்றி செல்லாது என்று அறிவித்து அதை எதிர்த்து உச்சநீதிமன்றத்திற்கு போய் உச்சநீதிமன்றம் அந்த தடையை நிறுத்தி வைத்து விட்டது. அலகாபாத் நீதிமன்றம் கொடுத்த தடையை நிறுத்தி வைத்து விட்டது. ஆனால் ஒரு நிபந்தனையை கொடுத்தது. இந்திரா காந்தி அவர்கள் பிரதமராக தொடரலாம், அந்த தேர்தல் முடிவுகளை மறுபடியும் ஆய்வு செய்யலாம். ஆனால் நாடாளுமன்றத்தில் எந்த வாக்கெடுப்பு நடைபெற்றாலும் இந்திரா காந்தி அவர்கள் வாக்களிக்க முடியாது. அந்த தீர்ப்பில் மிக முக்கியமான செய்தி அது. எனவே ராஜநாராயணன் என்ன சொன்னார்? வாக்களிக்க முடியாத ஒரு பிரதமராக இருக்கக்கூடாது, ஆட்சியை கலைக்க வேண்டும் என்றார். அப்போது நெருக்கடி நிலை அறிவிக்கப்பட்டது. நெருக்கடி நிலையை எதிர்த்து இந்தியாவிலேயே 24 மணி நேரத்திற்குள் எதிர்ப்பு தெரிவித்த முதல் அரசு நம்முடைய அரசு. அதில் எவ்வளவு ஆபத்து இருக்கிறது என்று கலைஞருக்கு தெரியாதா? ஆபத்துகளை எதிர்கொண்டே தான் வளர்ந்திருக்கிறோம். உரிமைக்கு குரல் கொடுக்கிற போது இப்படிப்பட்ட பாதிப்புகள் வரத்தான் செய்யும். 2 அரசுகள் எதிர்த்தன. நான் குறிப்பிடுவது தமிழ்நாடு மட்டும் என்று சொல்லவில்லை.
24 மணி நேரத்திற்குள் முதலில் எதிர்த்தது நாம் தான். எப்போதும் வரலாற்றில் நம்மை உயர்த்தி கொள்ள வேண்டும் என்பதற்காக எந்த பொய்யையும் சொல்லக்கூடாது. பாபுதாஸ் பட்டேல் தலைமையில் இருந்த குஜராத் அரசும் எதிர்த்தது. 2 அரசுகள் தான் எதிர்த்தன. தனிப்பட்ட முறையில் கட்சிகள் எதிர்த்தன. ஆனால் அரசுகள் தமிழ்நாடு, குஜராத், அன்றைக்கு குஜராத் நல்ல அரசாக இருந்தது. 2 அரசுகள் தான் எதிர்த்தன. அதற்கு பிறகு மிகப்பெரிய மாநாடு எதிர்கட்சி, இந்த எமர்ஜென்சி நெருக்கடி எதிர்த்து. எனவே ஏறத்தாழ ஒரு முடிவு வந்துவிட்டது. கலைஞருக்கு தெரியும். கலைஞருக்கு தெரியும் என்பது உனக்கு எப்படி தெரியும்? அவர் எழுத்துக்களை படித்தால் நமக்கு புரியும். 76 ஜனவரி 31 ஆட்சி கலைக்கப்பட்டது. ஆனால் அறிவிப்புகள் முன்பே வரத் தொடங்கிவிட்டன. 1976 ஜனவரி 9ஆம் தேதி நாடாளுமன்றத்தில் இந்திரா காந்தி பேசிவிட்டார். ஜனவரி 9 ஏட்டை எடுத்து பாருங்கள். மறைமுகமாக சொல்லுகிறார், தமிழ்நாடு கொஞ்சம் சரிவாக இருக்கிறது என்று தோன்றுகிறது. தமிழ்நாட்டு அரசில் சட்டம் ஒழுங்கு கெட்டுக்கொண்டிருப்பதாக செய்தி வருகிறது. ஜனவரி 9. கலைஞருக்கு தெரியாதா? ஜனவரி 31 ஆட்சி கலைக்கப்பட்ட நாளில் கடைசியாக கலைஞர் பேசியது எழும்பூரில் இருக்கிற டான் பாஸ்கோ பள்ளிக்கூடத்தில். அந்த பேச்சை எடுத்து பாருங்கள். அவர் தொடக்கத்தில் இப்படி சொல்லுகிறார். சொல்லுவதற்கு எவ்வளவு பெரிய துணிச்சல் இருக்க வேண்டும். நான் தமிழ்நாட்டின் முதலமைச்சராக நின்று பேசுகிற கடைசி கூட்டம் இதுவாக இருக்கலாம் என்று கருதுகிறேன். டான் பாஸ்கோ பேச்சு இருக்கு, முரசொலி இருக்கு, பாருங்க. அப்போ சொல்லிட்டாரு. ஏனென்றால் நம்முடைய அன்பிற்குரிய கவிஞர் கண்ணதாசன் காலையிலேயே எழுதிட்டார், நாளைய பொழுது நன்றாய் விடியும். கலைக்க போறாங்கன்னு அவருக்கு தெரியுது. நாளைய பொழுது நன்றாய் விடியும். அதை பற்றியெல்லாம் கவலைப்படவில்லை. இதுதான் நான் தமிழ்நாட்டின் முதலமைச்சராய் நின்று பேசுகிற கடைசி கூட்டமாக இருக்கக்கூடும். சொல்லிவிட்டு வீட்டுக்கு வருகிற போதே மாறனவர்களும் ஆற்காடவர்களும் சொல்கிறார்கள், அண்ணன் நம்ம ஆட்சியை கலைச்சிட்டாங்க. அப்பாடா, எதிர்பார்த்தேன், நடந்துருச்சா? எப்போதுமே ஒன்று, ஒரு ஆபத்து வருமோ என்று பயந்து கொண்டிருப்பதை விட வந்துவிட்டால் நல்லது. அதை சந்தித்து விடலாம். கார் சாவியை கொடுத்து விட்டு முதலமைச்சரை விட்டு ஓய்வாக உட்கார்ந்த பிறகு எதை கவனத்தில் கொள்ள வேண்டும் என்றால், கலங்கவே இல்லை. அடுத்த நாள் நம்முடைய தளபதியை அவர் எப்படி அனுப்பி வைத்தார் என்பதையெல்லாம் நாம் படித்திருக்கிறோம், பல கூட்டங்களில் பேசியிருக்கிறோம். மிகுதியும் பேசப்படாத செய்திகளை மட்டும் நான் இந்த இடத்தில் குறிப்பிடுகிறேன். 75 ஜூன் முதல் 76 ஜனவரி வரைக்கும் இந்தியாவிலேயே ஒரு பாலைவனமாக தமிழ்நாடு இருந்தது என்றார்கள். இல்லை, சோலைவனமாக தமிழ்நாடு இருந்தது. எல்லோருக்கும் அடைக்கலம் கொடுத்த மண் இதுதான், கம்யூனிஸ்ட் தோழர்கள் உட்பட. இன்னொரு செய்தி சொல்லட்டுமா? பொது உடைமை கட்சியினுடைய தோழர் ஏ.கே. கோபாலன் நாடாளுமன்றத்திலேயே நெருக்கடி நிலையை எதிர்த்து பேசுகிறார். எந்த பத்திரிகையும் வெளியிடக்கூடாது என்று தடை. தமிழ்நாட்டில் தான் ஏ.கே. கோபாலன் உரை முழுவதுமாக தட்டச்சு செய்யப்பட்டு இந்தியா முழுவதும் பரப்பப்பட்டது. இந்தியாவின் உரிமை குரலை உயர்த்திய இயக்கம் நம்முடைய இயக்கம் என்பதற்கான எடுத்துக்காட்டு. இந்தியா முழுவதும் அந்த உரை தமிழ்நாட்டிலிருந்து தான் போயிற்று. ஏ.கே. கோபாலனோட உரை கடுமையான உரை. நாடாளுமன்றத்தில் பேசினார். நாடாளுமன்றத்தில் பேசியதால் அவரை ஒன்றும் செய்ய முடியாது. ஆனால் அந்த உரையை வெளியிட்டால் பத்திரிகைகளுக்கு கடுமையான தண்டனை. நம்முடைய ஏடுகளில் விடுதலை ஏட்டில் தந்தை பெரியார் என்று எழுதக்கூடாது என்று சட்டம். தந்தை பெரியார் என்று எழுதக்கூடாது, ஈவே ராமசாமி என்று எழுது. இன்றைக்கு சிலர் ஈவே ராமசாமி என்று சொல்லுகிற போதெல்லாம் எனக்கு அதுதான் நினைவுக்கு வரும். விடுதலையிலேயே எழுதக்கூடாது என்றார்கள். மணியம்மையார் தூக்கி எறிந்து விட்டு அப்படித்தான் எழுதுவோம் என்று சொல், என்ன செய்கிறானோ செய்ய சொல் என்று சொன்னார். மணியம்மையார் ஒரு நாத்திக இயக்கத்திற்கு தலைமை தாங்கிய ஒரு பெண். மிக துணிச்சலான செயல். எனவே அப்படி இருந்த காலகட்டங்களை தாண்டி மறுபடியும் மாநில சுயாட்சி முன்னெடுத்து அதற்காக போராடி அதற்காக பலி கொடுத்து 1977 மே 28ஆம் தேதி மொரார்ஜி தேசாய் வந்ததற்கு பிறகு ஷா கமிஷன் நியமிக்கப்படுகிறது. ஷா கமிஷன் அறிக்கையில் இருந்து 4 வரிகளை மட்டும் சொல்லுகிறேன். நெருக்கடி நிலையில் இந்தியாவே பாதிக்கப்பட்டது என்றாலும் கூடுதலாக பாதிக்கப்பட்ட மாநிலம் தமிழ்நாடு, அதிலும் குறிப்பாக திமுக கழகம். நான் சொல்லவில்லை. 576 பேர் கைது செய்யப்பட்டார்கள் என்கிற புள்ளிவிவரத்தை ஷா கமிஷன் தருகிறது. அது வெறும் கைது நடவடிக்கை தானா?
நம் சிட்டிபாபுவின் உயிரை இழந்தோமே, அதுவரையில் தொடர்ந்த சித்திரவதைகள். இந்த இடத்தில் சிட்டிபாபுவை நான் பேச வேண்டும். தளபதி இன்றைக்கு நம் தலைவராக இருக்கிறார் என்றால் சிட்டிபாபுவின் உயிரும் அதற்குள் அடங்கி இருக்கிறது என்கிற நன்றி உணர்ச்சியோடு நான் அதை பதிவு செய்கிறேன். பட்ட அடிகளை எல்லாம் தன் முதுகில் தாங்கிக் கொண்டு தளபதியை காப்பாற்றிய ஒரு மாவீரன் சிட்டிபாபு. அத்தனை கொடுமைகள் நடந்தன. எண்ணி பாருங்கள் நண்பர்களே, அத்தனை கொடுமைகள் நடந்த பிறகு ஆட்சிக்கு வந்த பின்னால் எத்தனையோ ஆண்டுகள் முதலமைச்சராக கலைஞர் இருந்தார். அடித்த காவல்துறை அதிகாரி யார் என்று அவருக்கு தெரியும். கடைசி வரை அவனை இடமாற்றம் கூட செய்யவில்லை. ஏன் என்று கேட்டார்கள். நான் எப்போதும் அம்புகளை தண்டிப்பதில்லை என்று சொன்னார். அம்புகளை தண்டிப்பதில்லை. திராவிட இயக்கத்தின் இயல்பான குணம். காந்தியார் சுட்டுக் கொல்லப்பட்ட போது ஜனவரி 30 சுட்டுக் கொல்லப்படுகிறார். பிப்ரவரி 17 ஒரு கூட்டம் நடக்கிறது. அந்த கூட்டத்தில் ஐயா பெரியார் பேசுகிற போது அவருக்கு முன்னால் பேசுகிறவர்கள் எல்லாம் மிக கடுமையாக பேசுகிறார்கள். இந்த கோட்சே என்கிற பார்ப்பனர் காந்தியாரை சுட்டு விட்டார், பார்ப்பனர்களையே கொண்டு விட வேண்டும், அழித்து என்றெல்லாம் கோபப்பட்டு உணர்ச்சி வயப்பட்டு பேசுகிறார்கள். பெரியார் சொல்கிறார், கோட்சேயின் மீது உங்களுக்கு அவ்வளவு கோபம் காந்தியாரை சுட்டு விட்டான் என்பதற்காக, அப்படியானால் காந்தியாரை சுட்ட துப்பாக்கியை என்ன செய்யலாம்னு கேட்கிறார். காந்தியாரை சுட்ட துப்பாக்கியை துண்டு துண்டாக வெட்டி போட்டு விடலாமா? மேடையில் இருக்கிறவர்கள் சொல்கிறார்கள், அது வெறும் கருவிதானே. பெரியார் சொல்கிறார், கோட்சேயும் வெறும் கருவிதான். அந்த மத வெறிதான் பின்னாலே இருக்கிறது, தனி மனிதன் அல்ல. நீங்கள் கோட்சே என்கிற தனி மனிதனை எதிர்த்து அல்ல, அதற்கு பின்னால் இருக்கிற கோட்பாடு கொள்கைகளை எதிர்த்து தான் நாம் போராட வேண்டும் என்று அன்றைக்கு சொன்னாரே. அது எப்படி வேறு சொற்களால் வந்து விடுகிறது பாருங்கள். அம்புகளை காயப்படுத்துவதில்லை, எய்தவர்கள் இருக்கிறார்கள். இப்படி தங்களினுடைய உரிமைகளை நிலைநாட்டுவதற்காக எப்படி அந்த செயல்களை கொண்டு சென்றிருக்கிறது திராவிட இயக்கம் என்பதை நான் படிக்க வேண்டும் என்று சொல்வதற்காக சொல்லவில்லை, கற்றுக்கொள்ள வேண்டும் என்பதற்காக சொல்கிறேன். கற்றுக்கொள்வதற்கு 1000 செய்திகள் இருக்கின்றன. பொருளாதார வளர்ச்சியில் நான் கடைசியாக 2 நாள்களுக்கு முன்னால் வந்த ஒரு அறிக்கையை சொன்னேன். அது என்ன அறிக்கை? நீங்கள் எல்லோரும் படித்திருப்பீர்கள், தொலைக்காட்சியில் ஏடுகளில் வந்திருக்கிறது. ஒன்றிய அரசின் புள்ளியியல் மற்றும் திட்ட அமைச்சகம் வெளியிட்டிருக்கிற அறிக்கை. நாம சொல்றதெல்லாம் நான் சொல்றதே இல்லை. அமைச்சர் சொன்னாலும் நீங்க அப்படிதான் சொல்லுவீங்கம்மா. ஒன்றிய அரசின் புள்ளியியல் மற்றும் திட்ட அமைச்சகம் வெளியிட்டிருக்கிற அறிக்கை 3 நாள்களுக்கு முன்னால் வந்திருக்கிறது. தமிழ்நாட்டின் பொருளாதார வளர்ச்சி வேறு எந்த இடத்திலும் இல்லாமல் இந்தியாவிலேயே முதல் மாநிலமாக 9.69% கூடியிருக்கிறது. இந்த அரசு 4 வருஷத்துல என்ன பண்ணிச்சுன்னு கேட்கிறவனை எல்லாம் பொருட்படுத்தாதீங்க. ஏனென்றால் நாம் மனிதர்களோடு பேசுகிறவர்களுக்கு பதில் சொல்லலாம், மாடுகளோடு மரங்களோடு பேசுகிறவனுக்கெல்லாம் நாம் பதில் சொல்லிக் கொண்டிருக்க கூடாது. முற்றிவிட்டது என்று பொருள்.